ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த சூப்பரான ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா நான் கொய்யாப்பழத்தில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொய்யாப்பழத்தில் நீங்கள் ஹல்வா பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் எங்கள் மரத்துலேருந்து பறிச்சிருந்த கொய்யாப்பழம் தான். ஒரு 8 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். இதில் 7 தான் இருக்குது. அடுத்தாக்கில் ஒரு கொய்யாப்பழம் கழுவி சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 8 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது மேலே இருக்க இந்த குடிமியும் கீழே இருக்க இந்த த்ரீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் லேசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 நறுக்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்ல இனிப்பாகவே இருந்துச்சு. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும். என்னோடய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ எல்லா கொய்யாப்பழங்களுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா கட் பண்ணிட்டேன். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம கொய்யாப்பழங்களை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வேக விடுங்க இந்த தண்ணியில். அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் இன்றைக்கி அதை அரைச்சிட்டு வடிகட்டாமலே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ மண்டை வெல்லமோ சீனியோ எடுக்கலை. சீனி கல்கண்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நொறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ கொய்யாப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க இந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் கொய்யாப்பழத்தை அப்படியே நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த விதைகள் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டு இந்த விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு சாப்பிட நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது, அதனால அப்படியே சேர்த்துட்டேன். நான் விதைகள்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த நெய்யில் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம இது பண்ணுறதுக்கு டக்குன்னு 10-15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தானே எடுத்துருக்கோம். அதனால இது கொஞ்சம் நேரம் வதக்குனாலே போதும். இது நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ சீனி கல்கண்டை நல்லா நொறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி இதோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். சுகரோட சீனி கல்கண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு நெய்யும் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் எடுத்துருக்கேன்னா. இப்போ ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு கடாயில் ஒட்டாமல். இந்த மாதிரி வந்தது இறக்கிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி வாழை இலையை எடுத்து இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து தட்டினேன். பாருங்கள், சூப்பரான ஹல்வா ரெடி. செம்ம டேஸ்டியாக, பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கொய்யாப்பழத்தில் செஞ்ச ஹல்வா, ஹெல்த்தியான ஹல்வா. உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.